வணக்கம் சோழ நண்பர்களே. 2025 ஆவணி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த ஆவணி மாதத்துல சூரியனானது சிம்ம ராசியில் ஆட்சி நிலை பெற்று கேதுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு வரும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கிரகண அமைப்புகள் இருக்குது. பட் நம்ம ஊரில் இது பெருசாக தெரியாது, ஒரு பார்ஷியலாக தான் வேலை செய்யும். பட் நார்மலாகவே இந்த கிரகண அமைப்புகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் என்பது ஜென்ரலாகவே எல்லா விஷயங்களும் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள், நிதிநிலை சார்ந்த விஷயங்கள், என்டர்டெயின்மெண்ட், மீடியா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிக பேசுபொருளாக இருக்கும். பட் அதெல்லாமே ஒரு நெகட்டிவான ஷேரில் பேசுபொருளாக இருக்கும். அதாவது பொதுவான வகையில் மக்கள் விரும்பத்தகாத வகையில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சங்கடத்தோடு பேசுபொருளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த முறை பார்த்திங்கன்னா புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இளம் பெண்கள். அதாவது இந்த மாதிரியான கிரகண அமைப்புகள் வரும்பொழுது பெரும்பாலும் இந்த உயிரினங்களுக்கு செக்ஸுவல் ப்ரெஷர் அதிகமாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் சைக்கோத்தனமாக நடந்துப்பாங்க. இதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். அதனால இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் மெயினாக அந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறது, அகாத உறவுகள், சகவாசங்கள் போன்ற விஷயங்களில் சங்கடங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் ஏற்படும். அதிலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாட்டு நடப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது பெண்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதம் நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெண்கள் அப்படி பாதிக்கப்பட்டாங்க, இப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு நிறைய நியூஸ் வரும். இது ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வேலை செய்யுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கன்னி ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வர்றாங்க. ராசியில் செவ்வாயினுடைய சேர்க்கை இருக்கும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் சுறுசுறுப்போடும் கலகலப்போடும் காணப்பட்டு வருவாங்க. மனசுல ஒரு இனம் புரியாத பயமும் பதற்றமும் இருந்துதான் வரும். பட் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி பல விஷயங்களும் சாதித்து கட்டக்கூடிய திறமையும் உண்டு. இப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். எல்லாத்துலேயுமே ஒரு திட்டம் போட்டு வியூகம் அமைத்து தான் செயல்பட்டு வருவீங்க. சிலருக்கு இந்த சுப விசேஷங்கள், காரியங்கள் போன்ற விஷயங்கள் இல்லத்தில் எதிர்பார்க்கலாம். உடன் பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமாகவும், குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள்ள ஒரு இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனம் தேவை. குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் தேவையில்லாத மனசங்கடங்கள் அதிகம் ஏற்படுத்தும். நின்னாலும் குத்தம், உட்கார்ந்தாலும் குத்தங்கிற மாதிரி எதை செஞ்சாலும் தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உறவினர்கள், நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போயிட்டாங்க. பொது விஷயங்கள், காரியங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. இருந்தாலும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் விடாமுயற்சியோடு இருந்து செயல்பட்டு வருவீங்க. அடிக்கடி கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. இந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும். காரியத்தில் கருத்தாக இருப்பீங்க. திறம்பட செயல்படுவதை வெளிப்படுத்த முடியும். புதிய சிந்தனை ஆற்றல் உருவாகும். புதிய விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அந்த விஷயங்கள்ல பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே பார்த்து வருவாங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமாக தான் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கு. பெரும்பாலும் மாணவர்களுடைய தேவைகள் அனைத்து விஷயங்களுமே பூர்த்தியாகும். கன்னிராசிக்காரங்க இந்த உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சிலருக்கு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். உடல் அலைச்சல்கள், உடல் சோர்வுகள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக கால் பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களில் கூடுதல் கவனம் தேவை. சோழான கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சல்கள் இருந்தாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு சாதனைகளை படைப்பீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.